இதெல்லாம் அல்லாஹுடைய ஒரு பனிஷ்மெண்ட், அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை. அதனால மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானுடைய மாதம் என்றது சுனனுன் நசாயில வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய ஆரம்பத்திலே சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, இதா ஜா ரமதான் ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுர் ரஹ்மah. இந்த ரமதானுடைய மாதம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ரஹ்மத்துடைய எல்லா வாசல்களையும் திறந்துட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றது ஒரு லேசான ஒரு சாமான் இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றது மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுக்கு யாருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னா என்னன்னு தெரியாது. நாங்களும் 1000 பேருக்கு எங்களோட வாழ்க்கையில துவா செஞ்சுவோம், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னா எங்களுக்கு இன்னும் தெரியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிம்ல வருகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம உங்களை யாருக்கும் சொர்க்கம் போயிடாது, யாருக்கும் சொர்க்கம் போயிடாது. இதை கேட்ட அருமை சஹாபாக்கள் அருமை நாயகத்துக்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்குமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் போயிடாதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் போயிடாது. அவ்வளவு முக்கியம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான முறை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்பாங்க. பள்ளிகளுக்கு வார நேரம் என்ன துஆ ஓதுற? அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை நீ எனக்கு திறந்து தா யா அல்லாஹ். எத்தனையோ சந்தர்ப்ப துஆக்கள் அருமை நாயகம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டிக்கிறாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரமதானுடைய மாதம் வந்து அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்துடைய எல்லா வாசல்களையும் திறந்துடுறான். எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல சொல்றேன்டா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களோட மேல லேசா பட்டுட்டு போனாவே எங்களோட வாழ்க்கை கொடைதான். அல்லாஹ் சொர்க்கமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். அதன் அடிப்படையில் மேலான அல்லாஹ்வின் அடியார் ரமதானை பத்தி நிறைய பேசுறதுக்கு இன்றைய நாள் உங்களை எல்லாருக்கும் தெரியும், பத்ருடைய நாள். எங்களுக்கு அந்த நாள்களை கொண்டாடித்தான் பழக்கம். அரபுல சொல்லுவாங்க, கழுதைக்கு பெருமையா வேண்ட அப்ப குதிரைண்டு. அரபுல ஒரு பழமொழி உண்டு, கழுதைக்கு பெருமையா வேண்ட அப்ப குதிரைண்டு. நாங்க அப்படி கூடாது. கழுதை போய் எல்லாருக்கிட்ட செல்லுமா, வேண்ட அப்ப குதிரை நல்ல யுத்தம் செய்யும், நல்ல ஸ்பீடா ஓடும், அவருக்கு டயர்டே வராது. ஆனா அது கழுதையா தான் இங்க. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஃபகுஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யததக்கரூன். நீங்க ஹிஸ்டரிய பேசுங்க, ஹிஸ்டரியால மனுஷனுக்கு படிப்பினை கிடைக்கணும். அதனாலதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சியரு ரிஜாலி அஹப்பு இலைய மின் கஸீரின் மினல் ஃபிக்ஹ். எனக்கு மார்க்க சட்டங்களை அதிகமாக படிக்கிறதை விட எங்களோட முன்னோர்களுடைய சரித்திரம் படிக்கிறது தான் விருப்பம் என்று சொல்லுவாங்க. சரித்திரம் என்றது, ஹிஸ்டரி என்றது, அது பெரியொரு அல்லாஹ்வுடைய ஒரு படை உண்டு, அது அல்லாஹ்வுடைய ஒரு ஃபோர்ஸஸ். குர்ஆன் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் கஸஸு ஜுந்தும் மின் ஜுனூதில்லாஹ். இன்றைக்கு பத்ருடைய நாள், அதுவும் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஹிஜ்ரி 2 ரமதானுடைய 17 வெள்ளிக்கிழமை தான் நடந்துச்சு. இப்பைக்கு வெள்ளிக்கிழமை தான். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தஃப்சீர்ல சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை நாள் ரமதான் 17வது நோன்பு ஹிஜ்ரி 2ல நடந்துச்சு. இந்த பத்ர் என்றது மதரசாக்கள்ல மாச கணக்கு படிக்கிற பாடம். ஒரு அரை மணி நேரத்துல பேசி முடிக்க இயலாது. எங்களுக்கு சமரியத்தான் சொல்ல. அந்த யுத்தம் என்னத்துக்கு நடந்துச்சு, எதை வச்சு அல்லாஹ்வோட உதவி அவங்களுக்கு இறங்கிச்சு, அதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு என்ன பாடத்தை படிச்சு தாரான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய சுருக்கம் தான் அருமை நாயகத்துடைய வாழ்க்கை. உங்களுக்கு குர்ஆனை பார்க்கணும்னா ரசூலுல்லாஹ் பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃப்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கான குலுகுல் குர்ஆன். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை குர்ஆன் தான். இப்ப நாங்க குர்ஆன்ல நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பார்க்கணும். சஹாபாக்கள், அருமை சஹாபாக்கள் 100க்கு 100 குர்ஆனுக்கு ஒத்த வாழ்க்கை தான் அவங்களோட. குர்ஆன்ல அல்லாஹ் என்னென்ன வாக்குறுதிகளை வாக்களிச்சிருக்கிறானோ, உங்களுக்கு மலக்குமார இறக்குவோம், உங்களுக்கு மண்ணை தங்கமாக்கி தருவோம், எல்லா படைப்பினங்களையும் நான் உங்களுக்கு வசப்படுத்தி தருவோம், காபிர்களை உங்களுக்கு முன்னால கேவலப்படுத்துவோம், உங்களை காபிர்களுக்கு முன்னால கண்ணியப்படுத்துவோம், உங்களோட எதிரிகளுடைய உள்ளத்துல உங்களை பத்தி பயத்தை போடுவோம். இதெல்லாம் அருமை சஹாபாக்களோட வாழ்க்கையில சஹாபாக்கள் எல்லாம் காட்டினது, அல்ல சஹாபாக்களை காட்டினது. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க தனிப்பட்ட முறையில எனக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிக்க இயலாது. இந்த பத்ருடைய யுத்தத்தை பத்தி கொஞ்சம் தனியா படிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்லையும் சூரா ஆல இம்ரான்லையும் இந்த யுத்தத்தை பத்தி விரிவா அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் அன்ஃபால்ல அதிகமா அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் அன்ஃபாலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சூரத்து பத்ர் என்று அப்படி ஒரு பேரும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆன்ல யௌமல் ஃபுர்கான் என்று பேர் வச்சிருக்கிறான் இந்த பத்ருடைய நாளுக்கு. ஹக்குடைய சக்தியையும் பாத்திலுடைய பலவீனத்தையும் அல்லாஹ் உலகத்துக்கு விளங்கப்படுத்தின நாள். இன்னைக்கு பாருங்க, 50 லட்சம் முஸ்லிம் நாடு இருந்து இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருந்து ஒன்றும் செஞ்சு கொலையலவே செய்த கோலைகள் ஆயிட்டோம். ஆனா குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான். சூரா ஆல இம்ரான் எடுத்து பாருங்க, நீங்க பத்ருடைய நாள் ஆயுதத்திலையும் குறைவா இருந்தீங்க, ஆள்பலத்திலையும் குறைவா இருந்தீங்க. அப்படி இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். குர்ஆன் தெளிவா சொல்லிருக்கு. ஆளும் குறவு 300 லட்சம் பேர், 2 குதிரை 70 ஒட்டகம். அந்த பத்ருடைய நாள் சஹாபாக்களுக்கு இருந்த ஆயுதம் என்ன? இன்றைக்கு முஸ்லிம் நாட்டிலே ஆயுதங்கள் எடுத்து பாருங்க, 50 லட்சம் நாட்டுல சுப்ஹானல்லாஹ். அந்த நாள்ல சஹாபாக்கள் இருந்த 2 குதிரை 70 ஒட்டகம், 300 லட்சம் பேர். அதுவும் சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போவல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா லீக போல கேள்விப்பட்டுச்சு. அபூ சுஃபியான் அவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால சிரியாவுக்கு போய்த்து வியாபார சாமான்களோட மக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. அதெல்லாம் எங்கட சொத்து, மக்கால விட்டுட்டு போன சொத்தை தானே அவங்க எடுத்து வியாபாரம் பண்ற, அதுக்கெல்லாம் நாங்க தான் உரிமை. அதனால வாங்க மதீனாவை கிராஸ் பண்ணி தான் போகணும் அவங்க. நாங்க அபூ சுஃபியானுடைய வியாபார படைய நாங்க மறைச்சு எங்கட சொத்துவலை எடுப்போம் அப்படின்னு நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. வற்புறுத்தல்ல, யுத்தம் இல்லே நினைச்சவங்க வாங்க சரண்டு. கொஞ்சம் 300 லட்சம் சஹாபாக்கள் ரெடி ஆகினாங்க. போற நேரத்துள்ளுக்கோ அபூ சுஃபியானை கேள்விப்படுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் வாராங்க என்று எங்களை வழிமறைக்க. அவர் டக்குன்னு மதீனாக்கு நியூஸை கொடுத்தாரு. மதீனால இருந்து ஆயிரக்கணக்கான படம், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத் எல்லாம் வாராங்க பெரும் பெரும் படைகளோடு, பெரும் பெரும் படைகளோடு. அபூ சுஃபியான் தப்பி பெய்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு வந்தது ஒன்று, நடந்தது ஒன்று. நினைச்சு வந்தது ஒன்று, நடந்தது ஒன்று. வந்ததா 40 லட்சம் பேரை பிடிக்கிறது வியாபாரிகளை, வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் ஆயுதங்களோட, ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் குதிரைகளோட. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பதான் அருமை சஹாபாக்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் காட்டினார். சஹாபாக்கள் யாரு? ஸல்லல்லாஹு பெரிய தங்கடம். எல்லா சஹாபாக்களையும் வச்சு கேட்டாங்க. நான் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு, இதுல படிக்க வேண்டிய நிறைய பாடம் இங்க, அதை நான் உங்களுக்கு விரிவா பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். நாங்க வந்தது இந்த வியாபாரிகளை மறைக்கத்தான், மறைச்சு எங்கட சாமான்கள் எடுக்க. யுத்தம் ஆதரிச்சு என்ன செய்வோம்? நாங்க ஆயுதமும் இல்லை, ஆளும் இல்லை, என்ன செய்வோம்? ஹஸரத் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க பயப்பட வேணாம், நீங்க பயப்பட வேணாம். பனு இஸ்ரவேல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன போல நாங்க சொல்ல மாட்டோம் உங்களுக்கு. பனு இஸ்ரவேல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் யுத்தத்துக்கு போற நேரம் பனு இஸ்ரவேல்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காஇதூன். ஏ மூசாவே அலைஹிஸ்ஸலாம், நீங்களும் உங்களோட ரப்பும் போய் யுத்தம் செஞ்சுக்கோங்க, நாங்க இங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஏண்டா வரையலாம். நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ். நாங்க எப்படி தெரியுமா சொல்லுவோம்? இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா ஃபஇன்னா மஅகுமா முகாத்திலூன். நீங்களும் அல்லாஹ்வும் ரசூல், யா ரசூலல்லாஹ் நீங்களும் அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, உங்க 2 பேரோட சேர்ந்து நாங்களும் யுத்தம் செய்வோம். ஒரு நாள் நீங்க அப்படி பயப்படுவானா யா ரசூலல்லாஹ்? நாங்க அப்படி உம்மத் இல்ல. எங்களுக்கு இந்த உலகத்துல முதலாவது அல்லாஹ் ரசூல் தான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் உலகத்துல படிக்க வேண்டிய ஆகப்பெரிய பாடம். இந்த உலகத்துல எப்ப எனக்கு குர்ஆன் சொல்லுது, ஆயத்துகள் ஓதுற நேரம் டைம் வைத்திரும், எனக்கு அல்லாஹ்வ ரசூலை விட இந்த உலகத்துல ஏதாவது ஒன்று பெருசாவினா சூரத்து தௌபா சொல்லுது, அங்கதான் இந்த அதாபோட ஆரம்பம், என் வாழ்க்கையோட சோதனையோட ஆரம்பம் அங்கதான். சிலவங்களுக்கு தீனோட வாழ ஆசை, பொண்டாட்டி விடுறல்ல. சில பொண்டாட்டிமாருக்கு தீனோட வாழ ஆசை, மாப்பரமான விடுறல்ல. அப்படியே இல்லையா? நாங்க எவ்வளவு பேர் ஆத்திக்கு சில பொண்டாட்டிமாருக்கு ஃபர்தா போட்டு பக்குவமைக்கு ஆசை, மாப்பிள்ள விடுறல்ல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிரௌன் எவ்வளவு பயங்கரமானவன், எவ்வளவு ஆட்சி அதிகாரம் கொண்டவன். அவன் பயங்கரமும் அவன் அட்டூழியமும் அவன் சொத்து செல்வமும் ஃபிரௌன் மனைவிய தீனோட வாழ்றதுக்கு தடுக்கல. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அல்ல பெரிய அந்தஸ்து கொடுத்து மௌத்தாக்கினான்.
உலகத்துல நானும் நீங்களும் எப்ப என்ற தொழில், எப்ப என்ற புள்ளக்குட்டி, எப்ப என்ற பட்டம் படிப்பு அல்லாஹ் ரசூலவுடைய எனக்கு எப்ப பெருசாகுமோ, குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லி, உங்களுக்கு எப்ப அதாபு வரும்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. நினைச்சாவே போதும், நினைச்சாவே போதும். எங்களுக்கு என்ன அல்லாஹ் ரசூல் சொன்னமா எங்களோட மகள்கிட்ட கல்யாணத்தை எடுக்க ஆசைதான், அவுட்ல கொண்டாட்டி விடுறல்ல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அவ்வளோ இக்கட்டான நிலைமையிலையும் சஹாபாக்கள் சொன்னீங்க பயப்படுவானே யார் ரசூலுல்லாஹ், நாங்க உங்களை விட்டுட்டு ஓட மாட்டோம். எங்களுக்கு வாழ்க்கையில அல்லாஹ் ரசூலும் தான் பெருசு. புகாரி ஷரீஃப்ல ஒரு தர்மை நாயகம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களோட பிள்ளைகளை விட, உங்களோட உம்மா பாப்பாவை விட, எல்லாரையும் விட நான் உங்களுக்கு விருப்பமாகும் வரைக்கும் நீங்க மூமின்களாக மாற இயலாது. அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்கு முதல், ரசூலுல்லாஹ் தான் முதல் எங்களுக்கு. அபூ தாவூத் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, இன்றைக்கு எங்களுக்கு கீழே உட்கார்ந்து திங்கிறதுக்கு வெக்கம், இன்னிட்டு விரல சூப்ப வெக்கம், சவன வலிக்க வெக்கம், சுப்ரால விழுந்த சாப்பாடை புறக்கி திங்க வெக்கம், நபியரசு சுன்னத் வெக்கம். ஆட்கள் பார்ப்பாங்க, சிலவங்க சபையில தும்மலுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவும் வெக்கம். தும்மல் போனா சொறி கேட்கிற ஆள்கிட்ட மன்னிச்சுக்கோங்க, தும்மல் போய் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வெக்கம். நாங்க சில சாப்பாடு உடலை பத்தி விரல சூப்பினாலும் காதுல வந்து சிலவங்க சொல்றாங்க, அதுல கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்குவோம் இந்த இடத்துல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமைக்கு நாங்க போவோம் என்று சொன்னா குர்ஆன் சொல்லுது, ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. அல்லாஹ்வுடைய அஸாபு வாரத்தை எதிர்பாருங்க. அல்லாஹ்வுடைய அஸாபு கட்டாயமா வரும். ஒரு சஹாபி இருந்தார், அபூ தாவூத் ஷரீஃப்ல வருகிறது. நாங்க இந்த பத்ர்ல படிக்க வேண்டிய ஆகப்பெரிய பாடம். இந்த உலகத்துல உசுறு போனாலும் இந்த உலகத்துல எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் பெருசு. அருமை சஹாபாக்கள் இந்த நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட முழு சொத்தையும் இழக்க வேண்டி வந்தாலும் இழந்தாங்க. அதனால நான் மக்கா விட்டு மதீனாக்கு போன ஹிஜ்ரத் எல்லாத்தையும் ஈக்கிரமாய் போட்டுட்டு போனேன். அதனால மேலான அல்லாஹ்வின் அடியார்கள், அபூ தாவூத் ஷரீஃப்ல வருகிறது ஒரு ஹதீஸ், ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி இருந்தார். கண் தெரியாட்டி உங்களுக்கு தெரியும், ஜொப் இல்லை, தொழில் இல்லை, கஷ்டமான சஹாபி. அவரோட மனைவி அழகான மனைவி. ஹதீஸ்ல வருகிறது, ரெண்டு பேரும் அப்படி இறக்கமா வாழ்ந்தாங்க. இந்த சஹாபிக்கு கண் தெரியாத என்ற குறைபாடு அந்த பொம்பளை வைக்கல, அப்படி இறக்கமா இருந்தான். ஆனா அந்த பொண்டாட்டி நீக்கிற சின்ன ஒரு குறைபாடு என்ன தெரியுமா, வலக்கின்னஹா கானத் தகஉ ஃபி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடைக்கட அருமை நாயகத்தை கொஞ்சம் குறை சொல்லிக்கோற, அருமை நாயகத்தை கொஞ்சம் குறை சொல்ற. இந்த சஹாபிக்கு தாங்க இயலாது. ஒரு நாள் நைட்ல படுக்க போகல, பொண்டாட்டி கூட ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் குறை சொல்லிட்டான். இந்த சஹாபிக்கு தூக்கம் போகுது. சஹாபாக்களை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், தூக்கம் போகுது இல்லை. பொண்டாட்டி நபி அலைஹிஸ்ஸலாத்தை குறை சொல்லிட்டு தூங்கிட்டான். இந்த சஹாபிக்கு தூக்கம் போகுது இல்லை, கண் தெரியாது. ஹதீஸ்ல வருகிறது, மாணிக்கத்தை போல முத்த போல அல்லாஹ் ரெண்டு புள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த பொண்டாட்டியால இந்த சஹாபிக்கு. மூணாவது புள்ள வௌத்துலயும் இருந்துச்சு. சஹாபி அழுந்தழுந்திக்கிறார், ஏன் இந்த பொண்டாட்டி ரசூலுல்லாஹ் கேசுறா, ஏன் இந்த பொண்டாட்டி ரசூலுல்லாஹ் இப்படி குறை சொல்றா அப்படின்னு பேசி பேசி அந்த தடமாற்றத்துல அங்க இப்படி தடமாறி கொண்டீங்களோ அந்த சஹாபியோட கைக்கு ஒரு வாள் வந்து அம்புடுச்சு, சின்ன ஒரு வாள், கத்தி மாதிரி. சஹாபாக்களை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சும்மா ரலியல்லாஹு அன்ஹு பொருந்திக்கொள்ள அல்லாஹ் அல்லாஹ் அந்த ஆடு மேய்க்க தெரியாத அந்தஸ்துல இருந்த அந்த சஹாபாக்களை, உலகமே கணக்கெடுக்காம இருந்த அந்த சஹாபாக்களை அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியாளர்கள் ஆக்கினே சும்மா இல்ல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை என்ன நினைக்கிறீங்க நீங்க? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எங்க உம்மத்திலேயாக சிறந்தவங்க அவங்கதான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதே போலதான் நாங்க வானத்திலையும் பத்ர்ல கலந்து கொண்ட மலக்குமார்களையும் சிறந்தவர்கள் சொல்றோம். 5000 மலக்குமார்கள் எல்லாம் இறக்குன இந்த பத்ருடைய நாள் சஹாபாக்களோட உதவிக்கு. அந்த சஹாபி, கண் தெரியாத சஹாபி, பொண்டாட்டி நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏசிட்டு தூங்கிட்டான். கைக்கு வால் மாட்டி பட்டிருச்சு. சஹாபி வச்சுக்கொண்டு யோசிக்கிறார், இவோ கொண்டு போட்டுடுவோமா? இறக்கமான பொண்டாட்டி, அல்லாஹ் அழகு அந்தஸ்துகளை கொடுத்து அதை காட்டாம கணவரோடு அப்படி இறக்கமா இருந்தா. அந்த பாசமும் தடுக்குது,
ஆனா வெள்ளனை எழும்பினா மறுவா காராட்டம் தான். ரசூலுல்லாஹி குறை சொல்லுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு அந்த சஹாபி என்ன செஞ்சாரு, கத்தி எடுத்து பொண்டாட்டிக்கு ஒரு குத்து குத்தினார். அல்லாஹு அக்பர். 2 முட்டு கொடுக்குது இல்ல, பொண்டாட்டியா நபி அலைஹிஸ்ஸலாமா, பொண்டாட்டியா நபி அலைஹிஸ்ஸலாமா. இன்னைக்கு எங்களுக்கு இந்த தராவிய 20 ரக்காத்த தொலைவே பாரமாயிக்கே சீதேவிகள் எங்க எல்லாம் மலக்குமார் இறக்குவான். 1 மணித்தியாலும் இந்த 20 ரக்காத்த கொஞ்சம் தொழுவுறதுக்கே இடுப்புல சீவன் இல்லாம கால் கை வருத்தம் வருவது, ரெஸ்ட் எடுக்கிறோம். கொண்டுட்டார் அந்த சஹாபி. வௌத்துலிக்கிற புள்ளே வெளியே வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபியை கூப்பிட்டு அனுப்பினார். சஹாபி பயந்து போறாரு. கொலையே ஏண்ட உசுறுமையிലേക്ക് பெய்ச்சிடும். நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபியை முன்னு உட்கார வச்சார். என்ன செஞ்சீங்க நேத்ராவு, என்ன செஞ்சீங்க? இல்லையா ரசூலல்லாஹ், அழகான பொண்டாட்டி, இறக்கமான பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியால் எனக்கு முத்து போல 2 பிள்ளைய தந்தீங்கன்னா ஒரு குறை இல்லை, அப்படி முஹப்பத் என்னோட இல்ல அன்னஹா தகஉ ஃபீக யா ரசூலல்லாஹ். ஆனா அவட குறைபாடு உங்களை குறை சொல்ற யா ரசூலல்லாஹ். தாங்க இயல்மா எங்களுக்கு இதை தாங்க இயல்மா யா ரசூலல்லாஹ், உங்களை குறை சொல்றத பார்த்துக்கொண்டு ஈக்கியலுமா எனக்கு? எங்களை மனுஷனாகி நல்ல ஓலால தானே, நரகத்திலிருந்து எங்களை வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகி நல்ல ஓலால தானே, கல்லாண்டா என்ன, ஆகரம்டா என்ன, மவுத்துண்டா என்ன அல்ல விளங்கப்படுது உங்களால தானே. இல்லாட்டி நாங்களும் நிரந்தர நரகமே சீரழிஞ்சு வைத்தோமே துனியா ஆகரத்துல. அவன் என்ன இறக்கமா ஈக்கட்டு யார சொல்லலாம், உங்களுக்கு குறை சொல்றத எனக்கு தாங்கலுமா? ஏலாது. என்ன செய்ய, அவட கெட்ட நேரம் என் கைக்கு இந்த ஆயுதம் கிடைச்சிருச்சு, கொண்டு போட்டுட்டேன்னா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, இஷ்ஹது ஃபஇன்ன தமஹா ஹதர். நீங்க எல்லாம் சாட்சியாயிருங்க, இந்த சஹாபி செஞ்ச வேலை சரி. எப்படி இவர் செஞ்ச வேலை சரி. ஏனென்றா வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிய குறை சொன்னா அவ இஸ்லாத்தோட வைக்கிடுவாங்க. அப்ப அருமை சஹாபாக்கள் உலகத்துல இந்த உறுதியில இருந்ததாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை கண்ணியப்படுத்தின. குறைஞ்சது நாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை எடுத்து நடக்கலாட்டும் பரவாயில்ல, குறையா பேசக்கூடாது, அதை நேசிக்கக்கூடியவர்களாக மாறணும். அப்பயும் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொஞ்சம் திருப்தி போதாது. அன்சாரி சஹாபாக்களோட பக்கத்தால் ஒரு பேச்சும் வரல. இது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதே, நாங்க யுத்தத்துக்கு வரல, சும்மா இந்த ஆவார படைய மறைக்கத்தான் வந்தோம், அன்சாரிகள் ஒன்றும் சொல்றாங்க இல்லையே அப்படின்னு நபி அலைஹிஸ்ஸலாம் கவலையில் இன்னும் கேட்கிறான், அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். அப்பதான் அன்சாரிகளுடைய தலைவர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க. இது மிக்தாத் இப்னு அம்ர் என்ற முஹாஜிர், அவர் மக்காவாசி. சாத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கண்ணுக்கு விளங்காத சொர்க்க நரகத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூட நாங்க நம்பினோம், நீங்க கொண்டு வந்ததெல்லாம் உண்மையாண்டு நம்பினோம், நாங்க ஒன்றுமே யோசிக்கல பேசல, எங்கட முழு சொத்தையும் செலவழிச்சோம் உங்களுக்கு. இதுல யார சொல்ல நீங்க யுத்தத்துக்கு கூட வராமே ஐ பண்ணாங்க, நீங்க கடல்ல பாய சொல்லுங்க பாய் பண்ணாங்க, கடல்ல பாய சொல்லுங்க பாய் பண்ணாங்க, உங்களை அப்படி நாங்க நம்பிக்கிறோம் யார சொல்லலாம், பயப்படுவான நீங்க. சுப்ஹானல்லாஹ், நபியாசுக்கு சரியான சந்தோஷம். எல்லாம் சஹாபாக்கள் ரெடி ஆகுறாங்க. ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு போன நேரம் ஹுபாப் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, ஹுபாப்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்க சரி சஹாபியோட பேரு இன்னைக்குதான் வாழ்க்கையில கேள்விப்படுறாங்க. ஆனா எங்கட நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் மனுஷனா மதிச்ச ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல வந்து ஈக்கிறதுக்கு உங்களுக்கு அல்லாஹ்வோட ஓர்டரா? அல்லாஹ்வோட ஓர்டர்னா நான் ஒன்றும் பேச மாட்டேன், அல்லாஹ்வோட ஓர்டர் இல்லாட்டி உங்களோட சும்மா ஒரு ஐடியான்னா நாங்க இந்த இடத்துல இருக்காம வேறொரு இடத்துக்கு மாறுவோம் யா ரசூலல்லாஹ், இங்க சூட்டா வேலை இல்லை, யுத்தம் செய்யறா இந்த இடம் சரி வராது, நாங்க அங்கதான் ஈக்கணும். இன்னொரு இடத்த காட்டினாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த இடத்துல ஈக்கணும் என்று அல்லாஹ்வோட வஹி ஒன்றும் இல்ல, நீங்க சொல்றதை ஏத்துக்கோறேன்னு அந்த சஹாபி சொல்ற இடத்துக்கு போனாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் யுத்தம் தயாராகுது. காஃபிர்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் பெண்களை கொண்டு கும்மால அடிச்சு கொண்டு பாட்டு படிச்சு கொண்டு கவிதை படிச்சு கொண்டு ஜொல்லியா திண்டு கொண்டு மியூசிக் அடிச்சு கொண்டு இருக்காங்க. நாளையோட இஸ்லாத்துல அட்ரஸே இல்லை. முகமது ஒடிக்கிற சலாச ஒடிக்கிற எத்தனை பேர்? 300 பேர், 2 குதிரையும் 70 ஒட்டகம் தான். எங்களோட யுத்தம் செய்ய, எங்களோட யுத்தம் செய்ய, அதுவும் ஒட்டின வயிறு, எத்தனையோ மாசம் திண்டில்ல, உடம்பிலே விளங்குது, மாச கணக்கு பசிலிக்கிறது. அப்படித்தான் காபிர்களோட எண்ணம், ஒன்றுமே இல்லை. நாளையோட சார் இஸ்லாத்துல அட்ரஸ் முடிஞ்சு. மேலான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கு சஹாபாக்களுக்கு
அந்த நாள் அருமை சஹாபாக்கள் அல்ல நிம்மதியா தூக்கத்தையும் கொடுத்தான். யுத்த களத்துல ஏற்பாடு ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க சஹாபாக்களை பத்ர் யுத்தத்துல நிம்மதியா தூங்க வச்சோம். மன அமைதி என்றது அல்லாஹ்வுடைய நிஅமத். இல்லாட்டி பல வருஷத்துக்கு பின்னால வர இருக்கிற பலாய் முசீபத்துகளை யோசிச்சாங்க நோயாளியாகும். உள்ளத்தில் இருக்கிற நிம்மதிக்கு இந்த இந்த உம்மத்தை சோதிச்சிக்கிற மனநோயாளியால. இந்த ஆக பெரிய பயங்கரமான நோய் தான் டிப்ரெஷன், மனநோய். எல்லாருக்கும் டென்ஷன். அருமை சஹாபாக்களுக்கு சுபஹான ஜல்ல ஜலாலு குர்ஆன்ல எத்தனையோ ஆயத்தீகி பயங்கரமான நிலைமையில கல்புல நிம்மதி, சந்தோஷம். எல்லா சஹாபாக்களும் தூக்கம். திடீர்னு மழை பெஞ்சிச்சு. மலையில நிலையாம இருக்க சஹாபாக்கள் ஒரு மரத்துக்கு கீழே ஓடினாங்க. அங்க பார்த்தா எங்கட நபி அலைஹிஸ்ஸலாம் சுஜூத்ல துஆ, அல்லாஹு அக்பர், விடிய விடிய துஆ, சுபஹ் வரைக்கும் தூங்கல்ல. இன்னைக்கு எங்களுக்கு துஆட பொறுமதி தெரியாது. கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரக்குள்ள அல்லாஹ் கிட்ட பெய்து தொழணும் என்ற அந்த 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 பக்குவப்பட்டவங்க குறவு. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், 24 இரவு ஃபுல்லா யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் இதே சொல்லி கொண்டிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் துஹ்லக ஹாதிஹில் இஸாபா லன் துஅபத ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த கூட்டம் மௌத்தா போனா உன்னை வணங்குறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், நீ காப்பாத்திரியா அல்லாஹ். பசிச்சவர்கள் சாப்பாடு கொடுத்துறியா அல்லாஹ், உடுப்பு இல்லாதவர்கள் உடுப்பை கொடுத்துறியா அல்லாஹ், நீ பாதுகாத்துறியா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்யறதாக வாக்களிச்சிக்கிறாயா அல்லாஹ், என்ன கைவிட்டுடாதயா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கே பார்த்துட்டு இயலாது. அபூபக்கர் ரலியல்லாஹு நபி அலைஹி சுஜூத் லீக போகல போய் தட்டி சொன்னாங்க, எலும்புங்க யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், எலும்புங்க போதும். விடிய விடிய துஆ. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத்ல எழுமினாங்க. அப்படியே கொஞ்சம் தூக்கம் பெய்திருச்சு. தூக்கத்திலிருந்து சிரிச்சு கொண்டு எழுமினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் சிரிச்சு கொண்டு எழும்புறீங்க? இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது எனக்கு விளங்குதுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு துஆ கபூல் செஞ்சிட்டான். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த உலகத்துல பலம் எங்க சொத்தோ செல்வமோ ஆயுதமோ அல்ல. இன்னைக்கு முஸ்லிம்களை படிக்காமையா? முஸ்லிம்கள் சுபஹானல்லாஹ் எவ்வளவு சொத்து செல்வத்துக்கு இருக்கிறாங்க, ஆயுதத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க, எவ்வளவு துனியா கொடுக்கப்பட்டிருக்கி, எவ்வளவு அறிவாளிகள் இருக்கிறாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது எனக்கு விளங்குது. அடுத்த நாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திலும் சஃபு சஃபா தான் அந்த காலத்துல நிற்பாங்க. சஃபு சஃபா நின்று எதிரிகள் ஒருத்தர் வருவார், முஸ்லிம்கள் ஒருத்தர் போவார். இப்படிதான் யுத்தம் நடக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் சஃபு சஃபா சஹாபாக்களை நிப்பாட்டுறாங்க. ஒரு சஹாபி சுவாத் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் முன்னுக்கு ஆவிக்கிறாரு. நபி அலைஹிஸ்ஸலாம் கையில இந்த கம்பலை ஒரு அடி அடிச்சு பின்னுக்கு அவங்க சஃபுல சரியா இருங்கன்னாங்க. இந்த சஹாபி நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து சொன்னார், சஹாபாக்கள் உணர்வை பாருங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையான நபி, நீதமான நபி, நீங்க இப்ப எனக்கு அடிச்சிட்டீங்க, நீங்க அடிச்சது எனக்கு நொந்துச்சு, எனக்கு நோவா நோ மேல் நோ, நீங்க அடிச்சிட்டீங்க எனக்கு. சஃபுல சரியாய்க்க சொல்லி அடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தட்டு போய் இப்ப என்ன செய்யணும்? நானும் உங்களுக்கு அடிக்கணும், பலிக்கு பலி வாங்கணும். மற்ற சஹாபாக்கள் ஆத்திரம், என்னடா இவர் இப்படி பேசுறாரு, நபி சஃபுல சரியாய்க்க சொல்லித்தானே அடிச்ச, இவர் திரும்பி நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடிக்கணும் என்று சொல்றாரு. சரி அடிங்க. அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் அடிங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற நபி அலைஹிஸ்ஸலாம், அடிங்க, இதான் உண்மை, பலிக்கு பலி வாங்கணும், நான் உங்களுக்கு அடிச்சா நீங்க எனக்கு அடிக்கணும். சும்மா அடிக்கல யா ரசூலல்லாஹ், நீங்க வவுத்துக்கு தான் அடிச்ச, நீங்களும் ஜுப்பாவை தூக்குங்க, நான் அப்பதான் வவுத்துக்கு அடிப்பேன். ஜுப்பாவை தூக்குங்க நீங்க. எல்லாட்ட முன்னுக்கும் சஹாபாக்களுக்கு ஆத்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு ஆத்திரம் படவானா, இவர் சொல்றதுதான் சரி, நீதமாய்த்தான். ஜுப்பா தூக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி நபி அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சி நபியில வௌத்த முத்தமிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அடிக்கல்ல முத்தமிட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சுவாதே என்ன செய்றீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்ப ஷுவரா தெரியும், இதுக்கு போற நான் அவங்கள சந்திக்க மாட்டேன் என்று மௌத்தாவ போறேன். அல்லாஹ், திரும்பி போக வரல, நான் சொர்க்கம் போக வந்திருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு போற அவளை சந்திக்க மாட்டேன் என்று. ஏண்ட ஆசை கடைசா ஏண்ட உடம்பு உங்களோட உடம்போட சேரணும் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபிக்கு துஆ செஞ்சுட்டு சொன்னாங்க, அந்த ஷஹீத் என்றாங்க, நீங்க ஷஹீதாகுவீங்க, உங்களை எல்லாம் உங்களோட ஷஹாதத்தை கபூல் செய்வான். அதுக்கப்புறம் நபி அலைஹிஸ்ஸலாம் உற்சாகப்படுத்துறத பாருங்க, 7 வானம் 7 பூமியோட விசாலமான சொர்க்கத்துக்கு போக உங்களுக்கு ஆசை இல்லையா? அல்லாஹு அக்பர். இந்த ரமலானுடைய மாசம் சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வச்சுக்கிற மாசம்.
தராவியா இருக்கலாம், கியாமுல்லைலா இருக்கலாம். இந்த ரமலான்ல ஒவ்வொரு அமல்களும் சொர்க்கத்தை கொண்டு வந்து தார மாசம். எங்களுக்கு சொர்க்கத்துல ஆசை இல்லாம போய்த்திருச்சு ஸ்ரீதேவிகள், சொர்க்கத்துல ஆசை இல்லாம போய்த்திருச்சு. இதனாலதான் சொர்க்கம் என்ற எங்களுக்கு ஒரு ஆசை இல்லை. நீங்க குர்ஆன்ல ஹதீஸ்ல சொர்க்கத்தை எடுத்து படிங்க, ராவுக்கு எனக்கும் அவங்களுக்கும் தூக்கம் போவாது. எங்களுக்கு சொர்க்கம்டா என்ன தெரியும்? நினைச்சத திங்கலும் நினைச்சத குடிக்கலும். இப்ப எங்களுக்கு நாங்க சொர்க்கத்தை பத்தி விளங்கிக்கிற பிக்சர். கவலையான செய்தி, உலகத்துல முடிக்காத டிகிரி இல்ல, படிக்காத படிப்பு இல்ல, வாசிக்காத புக் இல்ல. ஆனா 50 வயசு 60 வயசு ஆகும் இன்னும் என்ன படைச்சரக்கூடிய குர்ஆன்ட தர்ஜுமா ஒரு முறை சார் நாங்க வாசி முடிச்சல. குர்ஆன்ட தர்ஜுமா வாசி பாருங்க. எல்லா ஆயத்தையும் தர்ஜுமாவால விளங்க இயலாது, ஆனா விளங்க வேண்டிய ஆயத்துகள் இருக்கு. சொர்க்கம்டா என்னான்னு படிங்க, நரகம்டா என்னான்னு படிங்க. நரகத்தை பத்தி சரியா விளங்கினா நானும் நீங்களும் நோயாளிகளா மாறுவோம். சஹாபாக்களுக்கு அந்த சொர்க்கத்துல ஆசை இருந்துச்சு. சஹாபாக்களை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னப்பா 7 வானம் 7 பூமியோட விசாலமான சொர்க்கத்துக்கு போ, ஆசை இல்லையா? இதான் வந்தீங்க சொர்க்கத்துல டிக்கெட், ஷஹாதத்து கிடைச்சா ஷஹீதாயினா சொர்க்கம் போய்த்திருவீங்க. ஒரு சஹாபி இருந்தார், உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனையோ நாள் திண்டு அந்த சஹாபியோட கையில 2-3 ஈச்சப்பழம் கிடைச்சிச்சு. ஈச்சப்பழத்தை திங்கிறதுக்கு வாய்க்கு எடுக்கிறாரு. அப்பதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு ஆசை இல்லையா அப்ப உங்களுக்கு? இந்த சஹாபி நினைச்சாரு, இந்த ஈச்சப்பழத்தை திங்கிறதுக்கு டைம் எடுக்கிறது வேஸ்ட். அப்படி சொர்க்கத்துல ஆசை. இந்த 2-3 ஈச்சப்பழத்தை திங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போகும் சீதேவிகள்? 3 ஈச்சப்பழத்தை ஒரே அடியா போட்டு சப்பையிலுமே வாயில. இந்த 3 ஈச்சப்பழத்தை திங்கிறதுக்கு டைம் எடுக்கிறது வேஸ்ட். தூக்கி வீசிட்டு 3 ஈச்சப்பழத்தை போய் யுத்தத்துல போய் ஷஹீதாயினாங்க. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துல ஆசை கிடைக்குமா யார சொல்லலாம்? மௌத்தாயினா கிடைக்குமா? கிடைக்கும். இன்னைக்கு எங்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தார எத்தனை அமல் ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிறது பயான்கள்ல. ஆசை இல்லை சீதேவியில், ஆசை இல்லை. இந்த ரமலானுடைய மாசம் சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து வச்சுக்கிற மாசம். இந்த சஹாபி வைத்து மௌத்தா போறாரு. சுப்ஹானல்லாஹ். இந்த 3 ஈச்சப்பழத்தை திங்கிறதுக்கு டைம் வேஸ்டா பார்த்தாங்க. இன்னைக்கு 17 நோன்பு அடைஞ்சு இன்னும் குர்ஆனை தொடாத எத்தனையோ பேர், பூர்த்தியா 17 நாளும் தராவியா தொழாத எத்தனையோ பேர், தொலை வந்தாலும் அறக்குறையா தொழுவுற எத்தனையோ பேர். எங்களுக்கு சொர்க்கத்துல ஆசை இல்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிடைக்கிறது எல்லாம் சதக்கா செய்வாங்க. இஃப்தாருக்கு அவங்களுக்கு 2 ஈச்சப்பழம் வாங்குறதுக்கு சல்லிக்காது. சொர்க்கத்துல ஆசை அவங்களை ஒட்டு வைக்கல. அவ்வளவு அந்த ஈச்சப்பழத்தை சாப்பிடுறதுக்கும் அந்த சஹாபி நினைச்சாரு டைம் வேஸ்ட். ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்குது சீதேவிகள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னா புகாரி முஸ்லிம்ல வருது, சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படுகிறது. ஒரு மரம். எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம் சும்மா சொல்லுங்களே. சியரு ஆலாமின் நுபலால வருகிறது, ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஒவ்வொரு நாளும் 1,00,000 முறை சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்க. 1,00,000 சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தாரீஹ் திமிஷ்க் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் 12,000 முறை சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் 24 மணித்தியாலமும் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் என்ற zikra ஓதிக்கொண்டே இருப்பாங்க. சொர்க்கத்துல ஆசை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ற நபி அலைஹிஸ்ஸலாம் மனைவி சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, எனக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல இருக்கப்போ ஒரு விஷயத்தை படிச்சு தந்தாங்க. ஃபர்லான 5 நேர தொழுகைக்கு பின்னால முன்பின் சுன்னத்து கட்டாயம் தொழ வேண்டிய சுன்னத்து 12 ரக்காத். சுபஹுக்கு முந்தி 2, லுஹருக்கு முந்தினால் 6, லுஹருக்கு பிந்தி 2 8, மகரிபுக்கு பிந்தி 2 10, இஷாக்கு பிந்தி 2 12. இந்த 12 ரக்காத்தை யாரு தொழுவாரோ சுவர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஹதீஸை கேட்ட நாளில் இருந்து எனக்கு இன்று வரைக்கும் அந்த 12 ரக்காத் மிஸ் ஆகவே இல்லை. ஒரு பொம்புலேண்டா வீட்டுல எவ்வளவு வேலை வெட்டி வரும். சுவர்க்கத்துல ஆசை சீதேவிகள். உங்களுக்கு 100கணக்கான அமல்கள் நீங்க காவால கேட்டீங்க. முஸ்னத் அஹமதுல வருகிறது, யாரு குல்ஹு அல்லாஹ் அஹத் 10 ட்ரிப் போதுறாரோ 10 முறை குல்ஹு அல்லாஹ் ஓதினா சொர்க்கத்துல ஒரு மாளிகை. சொர்க்க மாளிகைன்ற லேசா 20 ஓதினா 2 மாளிகை. சில சஹாபாக்கள் இருந்தாங்க, ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபுல வருகிறது, 2 ரக்காத் சுன்னத்துல முதலாம் ரக்காத்ல 100 குல்ஹு அல்லாஹ் அஹத், 2ஆம் ரக்காத்ல 100 குல்ஹு அல்லாஹ் அஹத், 2 ரக்காத்ல 200 குல்ஹு அல்லாஹ் அஹத். சொர்க்கத்துல ஆசை. சொர்க்கம் லேசில் ஒன்றும் இல்ல. நீங்க அங்க போகல, ஒரு நாள் குர்ஆன் தர்ஜுமா ஃபுல்லா வாசி முடிக்கும் நியத்து வைங்க.
அதுல ரப்பு குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்க. யா அல்லாஹ், அதை விளங்கினா இந்த உடம்பால பாவம் செய்யறதுக்கு தைரியம் வராது, பாவத்தை பார்க்க தைரியம் வராது, பாவத்தை பேச தைரியம் வராது, பாவத்தை கேட்க தைரியம் வராது. இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை இழந்துடுவோம் என்ற பயம் உண்டாகும். அப்ப அந்த சஹாபி 3 ஈச்சம்பலத்தை திங்கிறத வேஸ்டா நினைச்சாங்க ஸ்ரீதேவிகள். இன்னைக்கு நோன்பு வந்தும் சின்னத்திலிருந்து பெருசு வரைக்கும், பேமெண்ட் வியாபாரிலிருந்து ஆபீசர் வரைக்கும் இன்னைக்கு போனோட தானே நேரம் கழியுது ஸ்ரீதேவிகள். கடையில் உட்கார்ந்து கொண்டு எத்தனை சிக்கரை செய்ய இயலும்? பேமெண்ட்ல இருந்து கொண்டு ஆட்கள் கஸ்டமர் வரக்காட்டும் எத்தனை சிக்கரை செய்ய இயலும்? எங்களுக்கு குசினில வேலை செஞ்சு கொண்டு எத்தனை குல்ஹு அல்லாஹ் தோவேலும்? வீட்டுல ஆக்கி கொண்டு எத்தனை குல்ஹு அல்லாஹ் தோவேலும்? குர்ஆன பெறட்ட தேவையில்லையே குல்ஹு அல்லாஹ்வுக்கு. ஒழு தேவையில்லையே ஸ்ரீதேவிகள். குர்ஆன பிடிக்கத்தான் ஒழு தேவை. சொர்க்கத்துல ஆசை உள்ளத்திலிருந்து எடுபட்டு போய்க்கிருச்சு. நாங்கெல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் என்னத்தை சொல்லணும் ஸ்ரீதேவிகள்? பல நாள் பசியில இருந்த அந்த சஹாபி இந்த 3 ஈச்சப்பழத்தை திங்கிறத டைம் வேஸ்ட் நினைச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஹஸரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார். பத்ருடைய நாள், வாள் உடைஞ்சு போய்க்கிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒரு கம்பு இருந்துச்சு. நீங்க அல்லாஹ்க்குன்னு மாறி பாருங்க, அல்லாஹ் உங்களுக்குன்னு மாறுவான். உண்மையா அல்லாஹ் ரசூலை நேசிச்சு பாருங்க, நீங்க கையில மண் எடுத்தாலும் தங்கமாகும். இன்னைக்கு நாங்க போலி இறக்கம் தானே, அல்லாஹ் ரசூல போலி இறக்கம். ஏன் போலி இறக்கம் நான் சொல்றேன்? தனிமையில ஈக்க போக்கல ஏண்ட நப்சானியத் அல்லாஹ் ஒண்ட சொல்றான், என் நப்ஸ் ஒண்ட சொல்லுது. அல்லாஹ் சொல்றான் பாவத்தை பார்க்காதே, ஏண்ட நப்சு சொல்லுது பாவத்தை பாருண்டு. இது ரெண்டுல யாரு வெத்துறன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றது வெத்தினா நாங்க சக்சஸ் வாழ்க்கையில. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு வாள் உடைஞ்சிருச்சு. யா ரசூலல்லாஹ் வாள் உடைஞ்சிருச்சு யா ரசூலல்லாஹ் சொல்றாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் கையில இருக்கிற கம்ப கொடுத்தாங்க. சஹாபாக்களோட யோசனையா பாருங்க. இந்த கவலையான செய்தி, அல்லாஹ் ரசூல் சொல்றது எங்களுக்கு படாமிக்கிறது உண்டு, சிலவங்க அதை குறையா பேசுறாங்க. கருஞ்சீரகம் திண்டா சரியா? புகாரி ஷரீஃப்ல வருகுதான், கருஞ்சீரகம் மௌத்த தவிர எல்லா நோய்க்கும் மருந்து. இன்றைக்கு எங்கட அறிவாளிகள் பேசுற நபீட காலத்துல சரி, இப்பெல்லாம் கருஞ்சீரகம் சரி வராது, இப்பெல்லாம் தேம்பானி சரி வராது, இப்பெல்லாம் துவா எல்லாம் சரி வராது. இவ்வளவு பயங்கரமான நேரத்துல அந்த சஹாபி வந்து சொல்றாரு, யாசா வாள் உடைஞ்சி எனக்கு யுத்தம் செய்ய என்ன சரி தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் கையில இருந்து சின்ன கம்ப கொடுக்குறாங்க, யுத்தம் செய்யுங்க. அந்த சஹாபி தலைய பிடிச்சுக்கொண்டு யோசிக்கல, என்ன நபி அலைஹிஸ்ஸலாம் வாழை கேட்டா கம்பத்தை ஆறாரு தாங்க யா ரசூலல்லாஹ்னு எடுத்தாரு. அந்த சஹாபி எடுத்ததோட வாளா மாறிடுச்சு, வாளா மாறிடுச்சு. இன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் அல்லாஹ் ரசூலோட பேச்சுல நம்பிக்கை இல்லா சொல்லிட்டு தான் இவ்வளவு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறோம். வீட்டுல இருந்து வெளியே வரப்போகல, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு யாரு துஆ ஓதிட்டு வாராரோ, நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும் வரைக்கும் அல்லாஹ்வோட பாதுகாப்புல இருக்கிறீங்க. நம்பிக்கை வருவதா? நம்பிக்கை வந்தீங்கன்னா இந்த துஆவை நாங்க எப்பயோ பாடமாக்கி ஓதி சுபஹ இமான் ஜமாத்தோட தொழுகிறவர் அன்றைக்கு முழு நாளும் அல்லாஹ்வோட பாதுகாப்புல. நம்பிக்கை வருவதா? நம்பிக்கை வந்தா இன்றைக்கு மஹல்லால யாருக்கும் சுபம் மிஸ் ஆகாது. ஏண்ட வரு நிறைய ஏண்ட பசிக்கு தான் திங்கிறேன். திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா தஆம வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா என்று நீங்க சாப்பிட்டுட்டு துஆவை ஓதினீங்கடா, ஏண்ட பசிக்கு தான் திண்டேன், ஏண்ட ஆசைக்கு தான் திண்டேன் அப்படின்னாலும் இந்த துஆவை ஓதினா நீங்க வாழ்க்கை பூரா செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹ் ரசூலோட பேச்சில் அறவே நம்பிக்கை ஏற்பட்டு போயிடுச்சு. திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, யார் 5 நேர தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து அவசரமா எலும்பி ஓடாம அந்த உள்ள ஜிக்ருகளை செஞ்சுட்டு போறாரோ, அல்லாஹ் அவருக்கு நல்ல மௌத்த கொடுப்பான். வாழ்க்கையில் எல்லா நலவுகளும் உண்டாகும். மன் ஃபஅல ذلك عاش بخير مات بخير. அந்த 33 சுப்ஹானல்லாஹ் சொல்றது இந்த பொடிக்கு பொறுமை இல்லை, நம்பிக்கை இல்லை. அந்த சஹாபிய பாருங்க, எந்த கட்டத்துல அந்த சஹாபி எண்ணத்தை கேட்டு நபியஸ் எண்ணத்தை கொடுத்த. நோயாளின்னு வாராரு, ஒரு துவா படிச்சு கொடுத்தா புள்ள இல்ல ஹஸ்ரத் 2000 இஸ்திஃபார் செய்ய, இஸ்திஃபார் செஞ்சா புள்ள கிடைக்குமா? ஜொப் இல்ல ஹஸ்ரத், ஜொப்ல சரியான பிரச்சனை, வாழ்க்கையில சரியான பிரச்சனை, பக்கரா ஓதுங்க சரி வருமா? எங்கட யோசனைலாம் அப்படித்தான். இப்ப எங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணணுமே.
இன்னைக்கு சயின்ஸ் உலகம் தானே, எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணணும். எவ்வளவு குர்ஆன் ஹதீஸ்ல வந்தீங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியா, ஒவ்வொரு துஆக்கள், ஒவ்வொரு அமல்கள் சஹாபாக்கள் சாதிச்சாங்க, ஒவ்வொரு ஜிக்ருகளால சாதிச்சாங்க சஹாபாக்கள். எங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கை கெட்டு போனதாலதான் இன்னைக்கு நாங்க இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சஹாபிகிறாரே நபியரசன் கம்ப குடுக்கத்தோடு உடனே எடுத்தாங்க, சுப்ஹான், உடனே கைக்கு எடுத்தாங்க. இன்னைக்கு படிச்சவங்க பேசுறாங்க, தேம்பானி குடிச்சா சரியா, ஈச்சப்பழம் திண்டா சரியா, கருஞ்சீரகம் திண்டா சரியா. அல்லாஹு அக்பர். பத்ர் யுத்தம் அண்டு குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்ல இன்றைக்கே பெய்து எடுத்து பாருங்க. சூரத்துல் அன்ஃபால்ல 11வது ஆயத். இந்த பத்ருடைய நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலை இறக்கினான். மலைய ஏன் தெரியுமா மலை இறக்கின? அந்த பத்ருடைய நாள் ஷைத்தான்கள் காபிர்களுக்கு உதவி செய்ய வந்த குர்ஆன் சொல்லுது. ஷைத்தான்கள் காபிர்களுக்கு உதவி செய்ய வந்த பெரிய இப்லீஸே சுராக்கா என்ற அந்த 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 மனுஷன் ரூபத்துல வந்தான். பயப்படவானா, வைன்னி ஜாருல்லக்கும் லா காலிப லக்கும் அல்யௌம், நான் இன்றைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறேன், இன்றைக்கு உங்களை யாருக்கும் வெக்தே இல்லாது, காபிர்களுக்கு வந்து சொன்னான் ஷைத்தான். இந்த ஷைத்தான அல்லாஹ் விரட்டுறதுக்கு அல்லாஹ் பத்ருடைய நாள் மலை இறக்கின. மலைய மலை தண்ணிக்கே புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வந்தா ஆரம்ப தண்ணியில போய் நலைவாங்க, குளிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், மலையில குளிப்பாங்க. இந்த உடம்புல இருக்கிற எத்தனையோ பயங்கரமான நோய் நீங்க தனியா வந்து நினைக்கிற கேளுங்க, சுகமா கேளாத நோயெல்லாம் இந்த மழை தண்ணியால சுகமா கேளும். அல்லாஹ் குர்ஆன்ல 7-8 இடத்துல கேட்கிறான், நீங்க இந்த பூமியை பார்க்கலையா, காஞ்சி வறண்டு போய்த்தீங்கி, நான் மலை இறக்கினத்தோட பச்சை பசேல் வளர்றத நீங்க பார்க்கலையா? மான் முபாரக்கா பரக்கத்து செய்யப்பட்ட தண்ணி. இத சொன்னா மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? ஒருத்தர் சொல்றாரு, அது எப்படி கெமிக்கல் எல்லாம் கலந்திக்குமே, என்னென்னலாம் போகுது பானத்துக்கு, இதெல்லாம் கலந்தே மலையில இறங்கும். இப்படி யோசிச்சே அல்லாஹ் ரசூலோட கட்டளைகளை விட்டுட்டோம் நாங்க. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால வருகிறது, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மழை பெஞ்சா சொல்லுவாங்க, வீட்லிக்கிற சாமான் எல்லாம் வெளியே எடுங்க மழை தண்ணி படுறதுக்கு. எப்படி? வீட்லிக்கிற சாமான் எல்லாம் வெளியே எடுங்க மழை தண்ணி படுறதுக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா கிட்ட திறந்து கேட்டானா, ஹஜ்ரத் சோமா கேளாத நோய் ஒன்று என்கிட்ட, எவ்வளோ எல்லாம் செலவழிச்சு மருந்து செஞ்சுட்டேன், சோமா ஆகுது இல்லை. அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், உங்களோட வைஃபை கொடுத்த மஹர் சல்லி உங்கள்ட்ட ஐயா, உங்களோட வைஃப் ஐயா, வைஃப்ட அனுமதியோட அந்த மஹர் சல்லியில எடுத்துட்டு வாங்க. மஹர் சல்லி தான் சுத்தமான சல்லி, பொண்டாட்டி அனுமதி இல்லாம எடுக்கலாம். நான் தந்ததை தாண்டெல்லாம் கேட்கல, அது பொண்டாட்டிட வைஃப்ட அனுமதியோட மஹர் சல்லியில கொஞ்சத்தை எடுத்துட்டு வாங்க, சுத்தமான சல்லி. அந்த மனுஷன் போய் எடுத்துட்டு வந்தாரு. இந்த சல்லியால பேத்து கொஞ்சம் தேம்பானியா வாங்கிட்டு வாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல தேம்பானிக்கு ஷிஃபான்னு சொல்லிக்கிறான். தேம்பானியா வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்தாரு. அந்த தேம்பானியோட மலை தண்ணியை கொஞ்சம் கலவுங்க, அல்லாஹ் மாஅன் முபாரக்கன்னு சொல்லிக்கிறான், பரக்க செய்யப்பட தண்ணி, இப்ப குடிங்க. சுபஹான், அந்த மனுஷன் நோய் உடனே சுகமாயிடுச்சு. நம்பிக்கை. அப்ப இந்த சஹாபி கம்பு எடுத்தாரு, வாளாவிருச்சு. எந்த அளவுக்கு பெரிய வாளாவிருச்சுன்னா அந்த சஹாபி உயரத்துக்கு அந்த சஹாபியோட உயரத்துக்கு வாளாவிருச்சு. கொடுத்தை சின்ன கம்பு, ஆக பியோ வெள்ளி, சும்மா சூரியமாய் வெளிச்சம் வர வாழ். புறவு காலத்துல எத்தனையோ 1000 தீனாருக்கு வித்தார் அந்த சஹாபி. நம்பிக்கை. இன்னொரு சஹாபி வந்தாரு, முஆத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, கை வெட்டிப்பட்டு தோளோட தொங்கி கொண்டீங்க, தோளோட தொங்குது. சுப்ஹானல்லாஹ். இக்ரிமா, அபூஜஹலுடைய மகான் இக்ரிமா பரவ இஸ்லாத்துக்கு வந்தார், அவர்தான் அவரோட கையை வெட்டின. தொங்கி கொண்ட சஹாபி வாராரு நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூல் சொல்ற விஷயங்களை வாழ்க்கையில செய்ய போக்கல, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், பின்னாவிடக்கூடாது, வெச்சு கொண்டே போங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் செய்யற பரக்கத்தை பாருங்க. இந்த சஹாபியோட கை தொங்குது, நபி அலைஹிஸ்ஸலாம் கையை வச்சு கொஞ்சம் எச்ச பூசினாங்க, கை ஒட்டி பட்டிருச்சு. சுப்ஹானல்லாஹ், கை ஒட்டி பட்டிருச்சு. அந்த சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வரைக்கும் வாழ்ந்தாரு. ஏனென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கராமாத்துகள் அற்புதங்களை வெளியாக்கின நாள் இந்த பத்ருடைய நாள். யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, 2 கூட்டம் அங்கலம் இங்கலம் இருக்கி, ஷைத்தான்கள் எல்லாம் படையோட வந்திருக்கிறாங்க காபிர்களுக்கு உதவி செய்ய. இன்னும் மலக்குமார் இறங்கல்ல. காபிர்கள்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்தாங்க. யார் யார் வந்து? உத்பா, ஷைபா, வலீத். அப்படிதான் அந்த காலத்துல யுத்தம். 3 பேர் முன்னுக்கு வந்தாங்க. முஸ்லிம்கள்ல 3 பேர் வாங்கன்னு கூப்பிட்டாங்க.
3 அன்சாரி சஹாபாக்கள் தான் போனேன். காபிர்கள் சொன்னாங்க எங்களுக்கு மதீனாவாசிகள் வேணும், எங்களுக்கு மக்காவாசிகள் தான் வேணும், எங்களோட ஃபேமிலி தான் வேணும் எங்களுக்கு. அப்படி வெறி அவங்களுக்கு, எங்களோட ஃபேமிலி தான் வேணும் எங்களுக்கு, 3 பேர் அனுப்புங்க மக்காவாசிகள்ல, மதீனாவாசிகள் எங்களுக்கு தேவையில்ல. அருமை சஹாபாக்களும் பார்த்தாங்க, என்ன சொந்தக்காரண்டாலும் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரியா வந்து ஷைபாவோட ஹம்சா ரலியல்லாஹு போனாங்க, வலீதோட அலி ரலியல்லாஹு போனாங்க, உத்பாவோட உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு போனாங்க. 3 சஹாபாக்கள். ஹம்சா ரலியல்லாஹு ஒரே அடியில ஷைபாவை கொண்டு போட்டாங்க, அலி ரலியல்லாஹு ஒரே அடியில வலீதை கொண்டு போட்டாங்க. உத்பா கொஞ்சம் உரத்தாள், உத்பாவும் ஹஸ்ரத் உபைதா ரலியல்லாஹு சண்டை, 2 பேரும் சண்டை, இவர் அவரை வெட்ட இவர் எவரை வெட்ட 2 பேரும் போகுது. அப்ப அலி ரலியல்லாஹு ஹம்சா ரலியல்லாஹு வந்து உபைதா ரலியல்லாஹு சப்போர்ட் பண்ணி உத்பாவையும் கொண்டு போட்டாங்க. மலக்குமார் இறங்குறாங்க, அங்க 1000 பேர் சீதேவிகள். நாங்க எங்களை ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவியை வணங்கி வாழ்றாக்கள் அல்ல. இன்றைக்கு படிக்காத படிப்பா, சேர்க்காத சொத்தா, சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல நிம்மதிக்கா ஈமான் தக்வாவுக்கு தான் அல்லாஹ் உதவி. இப்ப காவிர்கள் எல்லாம் யுத்தம் செய்ய பாக்குறாங்க. ஃபலம்மா அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல குர்ஆன்ல சொல்றான், இஸ் யூஹி இலைக ரப்புக், அல்லாஹ் மலக்குமாருக்கு சொன்னான், ஃபஸப்பி இன்னி மஅக்கும், நான் உங்களோட இருக்கிறேன், உலகத்துக்கு போயிட்டு மூமின்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு, போங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 3000 மலக்குமார்கள், அதுக்கப்புறம் 5000 மலக்குமார்கள் அல்லாஹ் இறக்கினான். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன்றைக்கு பத்ருடைய நாள் ஹிஜ்ரி 2ல 1400க்கும் வருஷங்களுக்கும் மேற்பட்ட காலம், ஹிஜ்ரி 2ல இறக்கின 5000 மலக்குமார்கள் அல்லாஹ் இன்னும் உலகத்துல வச்சுக்கிறான் மூமின்களுக்கு உதவி செய்ய. பத்ருல சஹாபாக்கள் இறக்கி வச்ச மலக்குமார்கள் இன்னும் உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க இறக்கி வச்ச மலக்குமார்த்தால உதவி கேட்கறதுக்கே நாங்க வக்கீலாம மாறிட்டோம். 5000 மலக்குமார்கள் எல்லாம் இறக்கினான். ஷைத்தான்கள் ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதானி நகஸ அலா அகிபைஹி வகால இன்னி பரீஉம் மின்கும் இன்னி அரா மா லா தரவுன், மலக்குமார்கள் இறங்குறத கண்டத்தோட ஷைத்தான் சொல்லிட்டான், ஆளை விட்டா போதும் வாப்பா, நான் பேய்த்துறேன்னு ஓடிட்டான். இதனாலதான் ஹதீஸ்ல வருகிறது, எங்கட வீடுகளுக்கு மலக்குமார்கள் வார அமல்களும் இருக்கு, வழக்குமார்கள் வராத அமல்களும் இருக்கு. வீட்டுக்கு நாங்க மலக்குமார்கள் வார அமல்கள் அதிகமாக செய்யும் பொழுது ஷைத்தான்கள் சும்மா வெளியே போய்த்திடுவாங்க. அப்ப பத்ருடைய நாள் மலக்குமார்கள் இறங்குறத கண்டத்தோடே ஷைத்தான்கள் ஓடிட்டாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார், பெரிய கதை. 5000 மலக்குமார்கள். சில சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் சும்மா வாழ தூக்குறாங்க, காஃபிர்கள் தலை கீழே உழுவுது. ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அல்ல எத்தனையோ மலக்குமாரா கொடுத்தான். ஆச்சரியமான நாள். இப்ப யுத்தம் முடிஞ்சிருச்சா? சுப்ஹானல்லாஹ், எல்லா காபிர்களையும் ஒரு பழைய குழியில அவனோட ஜனாசாவெல்லாம் போட்டி காபிர்களை. அந்த டைம் எங்க நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சாவுகளை பணங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அடே அல்லாஹ் ரசூலு கட்டுப்பட்டு இருந்தா நல்லமேண்டு இப்ப யோசிச்சுக்கிறியா தானேன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அந்த மையத்துகளை பார்த்து. அடே அல்லாஹ் ரசூலு கட்டுப்படைஞ்சு ஒருங்கா வாழ இருந்துச்சு, இப்ப உங்களுக்கு யோசனை வருதான்னு கேட்டாங்க. ஒவ்வொரு மையத்துக்கும் அந்த யோசனை வரும். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யாரோ சொல்ல செத்த பணத்தோட பேசி கொண்டிருக்கிறீங்க, செத்த பணத்தோட பேசி கொண்டிருக்கிறீங்க. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உமரே நீங்க ஏண்ட பேச்சை கேட்கறத விட இந்த பணத்துக்கு ஏண்ட பேச்சு கேட்குது, இந்த சாவுக்கு இந்த மையத்தூளுக்கு ஏண்ட பேச்சு கேட்குது. வஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன் என்ற ஆயத்துக்கு தஃசீர்கள் இருக்கு. நாங்க செய்யற தனிப்பட்ட பாவமிக்கு தானே, அத பாவத்தை அல்லாவும் பார்த்து கொண்டிருக்கிற, எங்கட மௌத்தா போன உம்மா வாப்பமாரும் கபர்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற. அதனால நீங்க எல்லாம் தனியா பாவம் செய்ய போக நினைங்க, என் கபர்ல இருந்து என் உம்மா கல்ல இந்த பாவத்தை காட்டுவான். எவ்வளவு வெட்கம்! என் கபர்ல இருந்து என் வாப்பா கல்லா காட்டுவான். ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன். பாருங்க, உங்களோட புள்ளைய நீங்க வளர்த்திக்கிற வளர்ப்பு தனியா பாவம் செஞ்சு கொண்டிருக்காரு. கபூர்ல இருக்கிற உம்மா கல்லா காட்டுவான், வாப்பா கல்லா காட்டுவான். அதே போல நன்மையும் காட்டுவான். நீங்க வளர்த்திக்கிற வளர்ப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ், தனிமையில உங்களோட புள்ள பயப்படுறாரு அல்லாஹ்வை. யாருமே இல்லாத நேரத்துல தஹஜ்ஜத் தொழுகிறார், அல்லாஹ்வை விக்ர் செய்யறாரு, பயத்தோட வாழ்றாரு, ஹராத்துல பேணுதலா இருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் ரெண்டையும் உம்மா வாப்பா காட்டுவானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஒவ்வொரு மையத்துகளும் கத்துற சத்தம் வேண்ட காதுக்கு கேட்குது. ஏண்ட ஆசை அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு உங்களுக்கும் இந்த மையத்துகள் கத்துற சத்தத்தை கேட்க வைக்கணும். அப்பதான் நாங்க திருந்துவோமே. நான் ஏன் தெரியுமா கேட்காமிக்கிறேன் அந்த துவாவை? மையத்துகள் கத்துற சத்தம் உங்களுக்கு கேட்டேன்னு சொன்னா நீங்க மையத்துகள் அடக்கம் செய்ய மாட்டீங்க. ஏன் மானம் வைத்திருமையா?
சாவ போகல எல்லாம் எழுதி எழுதி வச்சுட்டு மௌத்தா போவாங்க. நான் மௌத்தா போனா என்ன கொண்டு போய் அடக்கிடாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் நான் மோசமானவன் என்று. கபூர்ல கொண்டு போய்த்தா எனக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் எனக்கு தெரியும். அதனால என்ன மானம் பெய்த்துட்டு நான் கத்துற கத்தையில உங்களுக்கு கேட்டுடும். அது சரி, எங்க சரி ஒரு மூலையில பார்த்து காட்டுல எங்க சரி இந்த ஜனாசா போட்டுட்டு அடக்கிடாதீங்க. இந்த பயம் மட்டும் இல்லாட்டி நான் அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு போய் இந்த மையத்தில் கத்துறத உங்களோட காதையை கேட்க வைக்க சொல்லி மௌத்துடைய பயம் இல்லாம போய்த்திருச்சு. அந்த கபூர்ல போன வார முதல் கவலை இதுதான். அதனால அந்த காவிர்களுடைய மொழியை பார்த்து அல்லா ரசூல் சலாசம் கேட்டாங்க, அல்லா ரசூலு கட்டுப்பட்டு இருந்தா நல்லா எழுந்திக்குவேன். இப்பதானே உங்களுக்கு யோசனை வருது. அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சதை கம்ப்ளீட்டா கண்டு கொண்டீங்க தானே, நரகம் கிடைச்சிச்சு தானே உங்களுக்கு. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படிக்க வேண்டிய நிறைய பாடமே இந்த பத்ருடைய நாள். இதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வருஷம் உலகத்திலும் இந்த ஞாபகம் மூட்டப்படுற நோக்கம் என்னண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல ஈமான் சாலிஹான் அமலுக்கு தான் வெற்றி வச்சுக்கிறார். இன்னைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ் ரசூல கட்டளை உடுறது ஒரு பக்கத்தை வைகளை கேவலமா பாக்குற நிலைமைக்கு மாறிடுச்சு. பல சம்பவம் பத்ர்ல. ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹான்ற ஒரு சஹாபி பத்ர்ல சின்ன புள்ள, அவர் மௌத்தா போயிட்டாரு. ருபைய ரலியல்லாஹு அன்ஹாட மகன், ஒரே ஒரு புள்ள அவருக்கு. நபி அலைஹிஸ்ஸலாம் பத்ர்ல இருந்து வர போக உம்மா வாராங்க, யா ரசூலல்லாஹ் என் மகன் மௌத்துன்னு கேள்விப்பட்டேன். தாய்மார்களை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், உம்மமார பாருங்க, என்ன மகன் மௌத்துன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியும் நான் ஹாரிசா என்ற மகனோட எவ்வளவு இறக்கம் என்று. ஒரே ஒரு புள்ள யா ரசூலல்லாஹ், என் மகன் மௌத்தாக இப்ப சொர்க்கத்துல இருக்கிறாண்டா அல்ஹம்துலில்லாஹ், நான் சந்தோஷமா போவேன். என் மகனுக்கு சொர்க்கம் மட்டும் கிடைக்கலாடி யா ரசூலல்லாஹ், நான் மௌத்தாவ காட்டி அழுந்து கொண்டுதான் இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். உம்மா 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 பாருங்க, எங்கட தாய்மார்ட யோசனை என்ன செய்தேவிகள். தாய்மார்கள் எந்த யோசனை பிள்ளைகள் வளர்க்குற. அதே சஹாபி பொம்பளை சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல வருகுது, எங்கட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஆகிக்க போகல, 3-4 வயசு பிள்ளைகள் ஆகிக்க போகல, நாங்க என்ன தெரியுமா செய்வோம், நோன்பு வாரத்துக்கு முன்னால 3-4 வயசு நோன்பு வாரத்துக்கு முன்னால போனிக்க வலை பஞ்சால செஞ்சு கொள்வோம், போனிக்கா பஞ்சால செஞ்சு கொள்வோம். எங்கட சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைப்போம். உம்மமாரோட யோசனையை பாருங்க. பவல் நேரம் ஆகுற நேரம் எங்கட பிள்ளைய தாகம் பசி என்று கேட்கும். நாங்க என்ன செய்வோம், போனிக்கவை கொடுத்து நாங்களும் பிள்ளைகளோட விளையாடுவோம். பிள்ளைகளுக்கு அப்படியே பசிய மறக்கடிக்க செய்ய. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹிவல் ஒரு பொடியை நடந்து வாரான், நல்லா கோட் ஷூட் கொடுத்து, 25 வயசுக்கு இந்த நோம்புல நடந்து வாராரு. பட் கூட்டாளி ஒன்று சொன்னார், ஹசரத் இவர் நோம்பு இல்லைன்றாரு. நாங்க நீங்க வாங்க ஒரே நோம்பு இல்லை, இன்டர்வியூ ஒன்றுக்கு போறேன் ஹசரத். இன்டர்வியூ எங்கேயுது, தெஹிவல்ல இருந்து வெள்ளவத்தைக்கு தூரமா நடந்து போனாவே 5 நிமிஷம் போகும். சரி, நீங்க இன்டர்வியூ போறதுக்கே நோம்பு பிடிக்கல. இல்லை, எங்கட உண்மை பிடிக்க வானமெண்ட. ஏன் பிடிக்க வானமெண்ட? இல்லை, நோம்பு பிடிச்சா வாய் நாட்டம் வருமே. இன்டர்வியூக்கு போனா இன்டர்வியூ வைக்கிறவனுக்கு வாய் நாட்டம் வந்தா ஃபெயில் ஆக்கிடுவானா. எங்கட உம்மமார் வளர்க்கிற வளர்ப்பு. சுப்ஹானல்லாஹ். ஓ லெவல் காலத்துல பள்ளிக்கு அனுப்புறல்ல, படிப்புக்கு டிஸ்டர்ப் பண்ணி. ஏ லெவல் காலத்துல பள்ளிக்கு அனுப்புறல்ல, படிப்புக்கு டிஸ்டர்ப் பண்ணி. ஏ லெவல் காலத்துல ஓத விடுறல்ல, படிப்புக்கு டிஸ்டர்ப் பண்ணி. இந்த உம்மை வந்து நபிகிட்ட கேட்கறாங்க, யார சொல்ல எனக்கு ஒரே ஒரு புள்ள யார சொல்லலாம், மௌத்தா போய் தர பதிர்ல ஏண்ட புள்ள சுவர்க்கம் என்றா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா போவேன். நரகம்னு மட்டும் சொல்லிட்டா யார சொல்ல நான் மௌத்தா காட்டி அழுது கொண்டிருப்பேன். நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த உம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வாங்க உம்மா, சொர்க்கம் ஒன்று இல்லை, சொர்க்கத்துல நிறைய சொர்க்கம் இருக்கு, படித்தரங்கள் இருக்கு. சின்ன சொர்க்கம், அதை விட அந்தஸ்து கூட. சொர்க்கத்துல ஆக உயர்ந்த சொர்க்கம் தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். உங்களோட மகனுக்கு அல்லாஹ் கொடுத்தது ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை. சுப்ஹானல்லாஹ். உங்களோட மகனுக்கு அல்லாஹ் சின்ன சொர்க்கம் கொடுக்கல, உங்களோட மகனுக்கு அல்லாஹ் பெரிய ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தான் கொடுத்தான். சிரிச்சு கூட சந்தோஷமா போனாங்க உம்மா. அப்படிப்பட்ட நாள் தான் இந்த பத்ருடைய நாள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்கள் பெண்களுடைய ஈமானிய உணர்வு, அல்லாஹ் ரசூலுடைய அன்பு, இஸ்லாத்தை நம்பின நம்பிக்கை, இதெல்லாம் வெளியாகினத்தாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய படை பட்டாளத்துக்கு முன்னால் இந்த சஹாபாக்களை கண்ணியப்படுத்தி காட்டின. எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி போட்டான் அல்லாஹ். இதனால் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கேவலம், அந்த கஷ்டம், பிரச்சனைக்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்பணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார், இந்த ரமலான் அதற்குரிய காலம் ஆகிக்கொள்ளணும். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உடம்புக்கு வருத்தம் வார அளவுக்கு இந்த ரமலான்ல இபாதத் செய்வாங்க, அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அடைவாங்க. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கோறேன். கடைசி 10 வந்தா அருமை நாயகம் சொன்னாங்க, அந்த லைலத்துல் கத்ரை மிஸ் ஆகாதீங்க. இந்த லைலத்துல் கத்ர் யாரு தவறி போகுதோ அந்த வாழ்க்கையில் எல்லா நலவுகளும் தவறி போய்த்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் யார என்ற ரஹ்மத்துக்கு தகுதி இல்லாதவர் அல்லாஹ் யார முடிவு செஞ்சுக்கிறானோ
அவங்களுக்கு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் தவறி போகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி 10 வந்த எல்லாரோட தொடர்பை துண்டிச்சு பள்ளியில வந்து ஈத்திகாஃப் வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோட பேச மாட்டாங்க. பள்ளியில ஏத்திகாஃப் இருந்தாலும் ஒரு ரூம் ஒன்றை செஞ்சு கொள்வாங்க. அதுக்கு தான் 24 மணித்தியாலம் வைப்பாங்க. 5 நேர தொழுகைக்கு மட்டும்தான் வெளியே வருவாங்க. பொண்டாட்டி மாறன் தூங்கிட மாட்டாங்க. இரவு ஃபுல்லா நின்று வணங்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ். அஹ்யல் லைல குல்லஹு, இரவுல ஏதோ ஒரு இபாதத்துல கழிப்பாங்க இந்த கடைசி 10ல. இன்னைக்கு நாங்க பெருநாளைக்கு உடுப்பு தேடியே இந்த கடைசி 10 நாசமாக்குவோமே. அல்லாஹ்வின் நல்லடியார், குடும்பத்தை தூங்கிட மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏனைய காலங்களை இபாதத் செய்யாத அளவு கடைசி 10ல இபாதத் செய்வாங்க. அதனால இந்த கடைசி 10 கொஞ்சம் பிரயோசனமா கழிங்க. அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பை தேடி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு மக்கள் எல்லாம் சுயநலவாதிகள். இன்னைக்கு நாங்க மௌத்தா போய்த்து அரை மணித்தியாலத்துல மக்கள் எங்களை மறந்துடுவாங்க. பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு மறதி கூட, அவ்வளவு மக்களுக்கு மூளையில டென்ஷன், அவ்வளவு யோசனை கூட. இன்னைக்கு மௌத்தானத்துக்கு போற இனியவங்களை எல்லாம் நினைச்சு கொண்டு அழுது கொண்டு துவா கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூகம் இல்லை, சொந்த பிள்ளைகளே இல்லை. அப்படி காலம் மாறிடுச்சு. அதனால நாங்க இருக்கிற காலத்தை பிரயோசனமா கழிச்சு பயங்கரமான சூழல். மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிய நம்ப இல்லாத காலம், பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளைய நம்ப இல்லாத காலம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை நம்ப இல்லாத காலம். அதனால அல்லாஹ் ரசூலோட தொடர்பாகிறத தவிர வேலை வழி இல்லை. அதைத்தான் இன்னைக்கு பத்ருடைய நாள் படிச்சு தந்தான். நீங்க என்னோட தொடர்பை சீராக்குங்க, அருமை நாயகத்துடைய வாழ்க்கைய வார்த்தையை நம்புங்க, உங்களை உலகமும் உங்களுக்கு எதிர்ப்பா வந்தாலும் நானும் உங்களை பாதுகாப்பேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் எஞ்சிய காலங்களை பிரயோசனமா கழிச்சு எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வோட உதவிகளை காண்றதுக்கு முயற்சியோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை எல்லாரும் கபூல் செய்வானாக. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடலுக்கான தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ். எல்லாரும்